ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அடுத்த ஹாப்பி நியூஸு. கிட்டத்தட்ட 420 வேக்கன்சிஸ்க்கு மேலே சண்டிகர்லேருந்து, அது வந்து யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசம். ஸோ அதனால் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் பேமெண்ட் கிடைக்கும். ரிசர்வேஷன் பாலிசியெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் பாலிசி தான். உங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அது எல்லாமே இங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்னே கன்சிடர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 420 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி அடுத்தடுத்த வேக்கன்சிஸ் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணி எழுதிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். ஆனால் அது தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கணும். ஸோ என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக முடியும், யாராலையும் முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், சண்டிகர் அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், அதாவது GMCH அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே செக்டார் 32Bயில் இருக்குது சண்டிகரில். ஆல்ரெடி நான் சண்டிகரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்வரான்மெண்ட்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், அழகாக லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். ஸோ நான் ஏன் அதை விட்டுட்டு வந்தேன்னா, நம்ம ஊர் பக்கம் போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் விட்டு வந்தேன். அதர்வைஸ் சண்டிகர் சூப்பரான சிட்டி. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போடுறதுக்கு 7/5/2025. ஸோ எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ ஸ்டார்டிங் டேட் கொடுக்கல, லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுனால இன்னையிலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 7ஆம் தேதியிலேருந்து வாய்ப்பு இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் ஃபில்லிங் அப் ஆஃப் ஃபாலோயிங் குரூப் B தான். நர்சிங் ஆஃபீஸர் இந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் செக்டார் 32 சண்டிகர் அண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் செக்டார் 32 சண்டிகர் ஆன் த டெம்பரரி பேசிஸ் லைக்லி டு பி கண்டினியூ. ஸோ இப்படி தான் கொடுப்பாங்க. அது பர்மனெண்ட் வேகன்சி. டோட்டலாக 424, அன்ரிசர்வ்டில் 212, SCக்கு 44, OBC நான் கிரிமி லேயருக்கு 123, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 42, PWDக்கு பார்த்திங்கன்னா 16 சீட்டும். டோட்டலாக 424 சீட்ஸு. இந்த வேக்கன்சிஸ் எல்லா ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ்லேயும் உள்ள மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ அவங்க பண்ணலாம். அதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த 424ல் 16 போஸ்ட் ரிசர்வ் ஃபார் த பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் அந்த டிசபிலிட்டிஸை டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பாருங்கள், 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். +3 இயர்ஸ் +5 இயர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். எக்ஸாம் ஃபீஸும் கொடுத்துருக்காங்க, 1000 ருபீஸு. SCயாக இருந்தீங்கன்னா 800 ருபீஸு. இன்கேஸ் நீங்கள் PH கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வராது. ஸோ எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட், அவங்களோட வெப்சைட்டில் ganch.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு வேக்கன்சியில் போய்ட்டு நீங்கள் 1 by 1 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ அப்படி இல்லைனா gmch.gov.in இந்த இதில் போய்ட்டு ஜாபில் போய்ட்டு அதுக்கப்புறமா 1 by 1 அப்படியே வரும், நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும், மற்ற டீட்டெயிலாம் என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப தூரத்தில் இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க, தொடர்ந்து எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் சென்டர்ஸ் பற்றியும் அடுத்தடுத்து நான் இன்ஃபர்மேஷனில் சொல்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.